ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அழகு 7ல் தமிழ் சான்றோர்கள் பற்றிய செய்திகள் யார் யாருன்னா பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், டிகேசி, குன்றக்கடி அடிகளார் இவங்களை பற்றினா இன்றைக்கி ஒரு 100 வினாக்கள் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பாவேந்தர், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், டிகேசி, குன்றக்குடி அடிகளார்லாம் நம்ம நியூ சிலபஸில் இருப்பாங்க. ஆனால் பாரதியார் பற்றி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது இன்டெரக்டாக கூட பாரதியார் பற்றி கேட்டுருவாங்க. ஓகேங்களா? பாரதியார் பற்றின கொஷின் இல்லாமல் இருக்கவே சான்ஸே கிடையாது. அதனால் பாரதியார், பாரதிதாசன் சேர்த்தே நாம் பார்த்துருவோம். கிட்டத்தட்ட அதில் 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின், தென் தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படலாம்னு இருக்கிற கொஷின் மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வேறு எக்ஸ்ட்ரா நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம பண்ணுறது இப்போ ரிவிஷன் வீடியோ. ஓகேங்களா? நீங்கள் ரிவிஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டெஸ்ட் மாதிரி கூட நீங்கள் என் வாய்ஸை மியூட் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் நம்ம சேனலில் தமிழுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் போயிட்டுருக்கு. ஒரு 20 டெஸ்ட்டில் ஒரு 3 டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் அட்டன் பண்ணுறவங்க புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா டெலகிராமில் போயிட்டு பிடிஎஃப் இருக்கும், டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டு எழுதிட்டு அதற்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் யூடியூப்பில் கொடுத்துருப்போம். செக் பண்ணி பாருங்கள். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, யூனிட் 6லாம் டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதோட ப்ளேலிஸ்ட்டும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க முதல் வினா பார்க்கலாம். மொபைல் ஹரிசாண்டலாக வச்சுக்கோங்க. எழுத்துக்கள் சின்னதாக இருக்கிறதுனால அதுமாரி குவாலிட்டியும் கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஹை பிக்சர் குவாலிட்டியில் கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எழுத்துக்கள் தெளிவாக தெரியலனா. தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி என புகழப்படுபவர். தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி என புகழப்படுபவர் பாரதியார். நீடிதுயில் நீக்க பாட வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்பெறுபவர் பாரதியார். நமக்கு பாரதிதாசன் இருக்காங்க இல்லைங்களா, பாரதியார், பாரதிதாசன் இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் பாரதிதாசன் பற்றி கேட்டால் கூட உங்களால் என்ன பண்ண முடியும், கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். செல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார்? ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் சுப்பிரமணிய பாரதியார். பாரதியாரோட இயற்பெயர் தான் சுப்பிரமணியன். அடுத்து பார்த்திங்கன்னா 4வது வினா, கீழ்காண்பவர்களுள் சீட்டுக்கவி எழுதியவர். கீழ்காண்பவர்களில் சீட்டுக்கவி எழுதியவர் சுப்பிரமணிய பாரதியார். பாரதிக்கு மகாகவி பட்டம் கொடுத்தவர் யார்? பாரதிக்கு மகாகவி பட்டம் கொடுத்தவர் வா ரா. இந்த வாரா இருக்கு இல்லைங்களா, அந்த வாராவோட எக்ஸ்பிளனேஷன் என்ன? அந்த ஃபுல் நேம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலனா நானே ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். அடுத்து, எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரை சாரும்? எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை பாரதியாரை சாரும். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவனானினும் நனி சிறந்தனவே எனும் பாடலடிகள் யாருடையது? பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவனானினும் நனி சிறந்தனவே எனும் பாடலடிகள் யாருடையது? தேசிய கவி பாரதியாருடையது. ஏன்னா அவருடைய சிறப்பு பெயர்கள் நிறைய இருக்குது. சிறப்பு பெயர் கொடுத்துட்டு கேட்பாங்க. அந்த சிறப்பு பெயர்கள் பாரதியார், பாரதிதாசனுக்கு தனித்தனியாக படித்து வச்சுக்கோங்க. இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் பாரதியார். இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் பாரதியார். வைரமுடிய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞன். வைரமுடிய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞன் பார்த்திங்கன்னா பாரதியார். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் பாரதி அவர்கள். நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என பாடியவர் பாரதியார் அவர்கள். நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என பாடியவர் பாரதியார் அவர்கள். வால்ட் விட்மன். பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாய் இருந்த அமெரிக்க கவிஞர். பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாய் இருந்த அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மன். வால்ட் விட்மன். பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாய் இருந்த அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மன். நாமார்க்கு குடியெல்லாம் நமனை அஞ்சோம் எனும் பாடல் வரி அச்சமில்லை அச்சமில்லை என பாட தூண்டியது யாரை? நாமார்க்கு குடியெல்லாம் நமனை அஞ்சோம் என்ற பாடல் இருக்கு இல்லைங்களா, அந்த பாடல் வரி அச்சமில்லை அச்சமினி என பாட தூண்டியது பாரதியார் அவர்களை. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் இளங்கோவப்பில் என கம்பரை புகழ்ந்தவர் பார்த்திங்கன்னா பாரதியார். யாமறிந்த யாம் கண்ட அப்படின்னு வந்தாலே பாரதியார் தான். அடுத்து, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், இதுவும் பாரதியார். ரிப்பீட்டட் கொஷின். அந்த கொஷின் எத்தனை முறை ரிப்பீட்டட் ஆகுது பாருங்கள். யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல், இதுவும் பாரதியார் தான்.
ஓருரு கொரு நாட்டுக்குரிய தான ஓட்டை சான் நினைப்புடையார் அல்லர் யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார். பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுத தொடங்கினார்? பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுத தொடங்கினார்னா வால்ட் விட்மன். வால்ட் விட்மன். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழக்கமிட்டவர். நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்கு உழைத்தல் என முழக்கமிட்டவர் சி. சுப்பிரமணிய பாரதியார். சி. சுப்பிரமணிய பாரதியார். வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் பாரதியார். இங்கே தமிழ்நாடுன்னு முடிஞ்சா பாரதியார், வையகத்தே நிலத்தே அப்படின்னு முடிஞ்சால் பாரதிதாசன் வருவார். இதுபோல் ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே வேகாக போகாதீங்க. கண்டிப்பாக பாரதியார் பாரதிதாசன், வாணிதாசன், கண்ணதாசன் இது போல் தான் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பாரதியார் இயற்றிய ஞானரதம் என்னும் நூல் எந்த வகையை சார்ந்தது? பாரதியார் இயற்றிய ஞானரதம் என்னும் நூல் எந்த வகையை சார்ந்தது? உரைநடை இலக்கியம். உரைநடை இலக்கியம். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் இமை பொழுதும் சேராதிருத்தல் என்று கூறியவர் பாரதியார். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் இமை பொழுதும் சேராதிருத்தல் என்று கூறியவர் பாரதியார். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என பாடியவர் பாரதியார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் பாரதியார். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் பெருமைக்குரியவர் பாரதியார் அவர்கள். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் ரிப்பீட்டட் ஆகுது பாரதியார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் பாரதியார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான், அந்த பெருமைப்படும் கவிஞர் வந்து பாரதியார். சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என பாடியவர். சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்று பாடியவர் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார். பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர். பாரதியாரின் கடிதங்கள் எனும் நூலை பதிப்பித்தவர் யார்? ரா. பத்மநாதன். ரா. பத்மநாதன். நாடு மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர். நாடு மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் பாரதியார் அவர்கள். பாரதியார் அவர்கள். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் இசை இல்லையடா என கூறியவர். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் இசை இல்லையடா என கூறியவர் வந்து பாரதியார் அவர்கள். புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர் பாரதியார். இதில் அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை வந்து பார்த்திங்கன்னா நெல்லை சு. முத்து அவர்கள் எழுதியிருப்பாங்க. பழைய காலத்தில் இருக்கக்கூடிய ஆத்திச்சூடி வந்து ஔவையார் அவர்கள். புதிய ஆத்திச்சூடி பாரதியார். அடுத்து பாவேந்தர். இப்போ பாரதியார் பற்றி ஒரு முக்கியமான கொஷின்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். சுப்புரத்தினதாசன் என்பது சுரதா. பாரதியார் மீது இருக்கிற பற்றின் காரணமாக தான் பாரதிதாசன்னு கனக சுப்பிரமணியன்றது தான் இவருடைய இயற்பெயர். அவர் மாற்றி வச்சுட்ருப்பார். பாரதிதாசன் மீது உள்ள பற்றின் காரணமாக தான் சுரதா சுப்புரத்தினதாசன்னு தன்னோட பேரை மாற்றி வச்சுட்ருப்பார். வள்ளுவன் தன்னை பெற்றதே புகழ் வையகமே. வள்ளுவனை பெற்றதே புகழ் வையகமே பாடியவர் வந்து வையகமே பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வன் சாவதில்லை, இது யார் கூற்று? பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, இது யார் கூற்று? பாரதிதாசன். வள்ளுவனை பெற்றதே புகழ் வையகமே. இந்த வையகமேன்னு ஃபினிஷ் ஆனால் பாரதிதாசன். எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதற்கான இடம் நோக்கி நடக்கின்ற இந்த வையம் என பொது உடைமையை விரும்பியவர். எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பான இடம் நோக்கி நடக்கின்ற இந்த வையம் என பொது உடைமையை பாடியவர் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் அவர்கள். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே வையகமேன்னு முடிஞ்சால் பாரதிதாசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாம் கண்ட யாமறிந்த ஸ்டார்ட் ஆகிட்டு கடைசியாக தமிழ்நாடுன்னு ஃபினிஷ் ஆனால் அது பாரதியார் வருவார். அந்த கூற்று பாடல் வரிகள்லாம் கொஞ்சம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. திங்களோடும் செழும் பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் நாங்கள் என தமிழின் பழஞ்சிறப்பினை பெருமிதம் பொங்க பாடியவர் வந்து பாரதிதாசன்.
திங்களோடும் செழும் பரிதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் நாங்கள் என தமிழின் பழஞ்சிறுப்பினை பெருமிதம் பொங்க பாடியவர் வந்து பாரதிதாசன். கீழ்காணும் நூல்களில் பாரதிதாசனால் எழுதப்படாதது எந்த நூல்? கீழ்காணும் நூல்களில் பாரதிதாசனால் எழுதப்படாதது எந்த நூல்? பாரதிதாசனால் எழுதப்படாதது எந்த நூல்னு கேட்டிங்கன்னா தமிழ் பசி, இசையமது, தமிழ் இயக்கம், கண்ணகி புரட்சி காப்பியம், இது எல்லாமே வந்து பாரதிதாசன் அவர்களுடைய நூல். தமிழ் பசி யாருடைய நூல்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடியை பாடியவர் பாரதிதாசன். மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் பாரதிதாசன். மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் பாரதிதாசன். பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் குயில். பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் குயில். தேன்மழை யாரோட இதழ்? தென்றல் யாரோட இதழ்? இந்தியா யாரோட இதழ்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். குறிஞ்சித்திட்டு என்னும் நூலை எழுதியவர் குறிஞ்சித்திட்டு என்னும் நூலை எழுதியவர் பாரதிதாசன். இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் பாரதிதாசன் அவர்கள். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. இது சொன்னவர் வந்து பாரதியார். கீழ்காணும் கருத்துக்களில் தவறான கருத்து எது? கீழ்காணும் கருத்துக்களில் தவறான கருத்து ஆப்ஷன் டி. பாரதிதாசன் பெண் அடிமைத்தனத்தை போற்றியவர்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. பாரதிதாசன் திருக்குறளை எழுதியிருக்காரு, சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு, பிரெஞ்சு மொழியில் புலமை பெற்றவர். இது எல்லாமே கரெக்டு. பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாத நூல் குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, பாண்டியன் பரிசு, கல்லொக்காவியமே. இது வந்து கிடையாது. ஓகேங்களா. 48வதுக்கு வந்து ஆப்ஷன் டி. அடுத்து பாவேந்தர் பாரதிதாசன் என்பது தேனோக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி. அவருடைய கூற்று வந்து ஆப்ஷன் பி. தேனோக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி. திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என புகழ்ந்து பாடியவர் வந்து பாரதிதாசன். திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என புகழ்ந்து பாடியவர் பாரதிதாசன். சேம் கொஷின் ரிப்பீட்டு. இதுவும் பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தேன் பாடியவர் பாரதிதாசன். பாரதிதாசனார் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். பாரதிதாசன் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். புரட்சி கவிஞர், புரட்சி கவி, பாவேந்தர், இது எல்லாமே வந்து அவரோட சிறப்பு பெயர். குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன். குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன். கண்ணல் பொருள் தரும் தமிழே நீர் ஓர் பூக்காடு நான் ஒரு தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடியவர் வந்து சுப்புரத்தினம். கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நான் ஒரு தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடியவர் சுப்புரத்தினம் அவர்கள். சுப்புரத்தினம் வந்து யாருடைய இயற்பெயரை சொல்லுங்க? தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள். திருக்குறள் குறித்து இப்பாடியவர் யார்? இப்படி வந்து பாடியவர் வந்து யார்? தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள்னு சொல்லிட்டு பாடியவங்க வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிட வேண்டும் என்பது எந்த நூல்? தமிழ் வளர்ச்சி. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தேன்னு சொன்னவர் பாரதிதாசன். சேம் கொஷின் ரிப்பீட்டு. பாரதிதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும். இதுவும் வந்து பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. இது யாருடைய கூற்று? பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை யாருடைய கூற்று? பாரதிதாசன். செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் பாரதிதாசன். செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்டவர் பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வந்து பிசிராந்தையர். இது ஒரு நாடக நூல். பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நாடக நூல் பிசிராந்தையர் நூல்.
இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாராட்டியவர் வந்து பாரதிதாசன். கண்ணல் பெரும் தமிழ், நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடியவர். தமிழின் மீது காதல் கொண்டு பாடியவர் பாரதிதாசன். புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறை யான் திருக்குறளில் என திருக்குறளை போற்றியவர். புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமுறை யான் திருக்குறளில் என திருக்குறளை போற்றியவர் யார்? பாரதிதாசன். பாரதிதாசன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என கொள்கையை உயிர் மூச்சாய் கொண்டவர் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் அவர்கள். பாரதிதாசன் அவர்கள். பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தியர் எனும் நூல் ஓர் நாடகம். பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தியர் என்னும் நூல் ஒரு நாடகம். பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் வந்து பிசிராந்தியார். பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் பிசிராந்தியர். அப்படியே திருப்பி போட்டிருக்காங்க. வாழ்வினீர் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு புதுவை அரசு. வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டது புதுவை அரசு. பொதுமறையான திருக்குறளில் சொல்லாதது இல்லை என்ற திருக்குறளை வந்து புகழ்ந்தவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போன்றவர்கள்னு சொன்னவர் பாரதிதாசன். பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தியர் எனும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்டுள்ள விருது சாகித்ய அகாடமி விருது. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தியர் எனும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்டுள்ள விருது சாகித்ய அகாடமி விருது. பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார்? எப்பகுதியில் விருந்தோம்பல் வந்து பற்றி படைச்சிருக்காருன்னா 5ஆம் பகுதி. 5ஆம் பகுதி. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருவடல் என்பது சரிபடாது என பாடியவர் பாரதிதாசன். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருபடல் என்பது சரிபடாது என பாடியவர் பாரதிதாசன். சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் பிசிராந்தியர் நாடகம். பாரதிதாசனின் அழகின் சிறப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல். பாரதிதாசனுடைய அழகின் சிறப்பு என்ற நூலை பின்பற்றி வாணிதாசன் எழுதிய நூல் வந்து பார்த்திங்கன்னா எழில் ஓவியம். எழில் ஓவியம். வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்ற தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர். வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்று தமிழ்தாய் வாழ்த்தை பாடியவர் வந்து பாவேந்தர் பாரதிதாசன். பிசிராந்தியர் எனும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் பாவேந்தர் பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசன். ஓகேங்களா? இப்போ பாரதியார் பாரதிதாசன் 2 பேர் பற்றி பார்த்துட்டோம். ஓரளவுக்கு கிட்டத்தட்ட 80 கொஷின் அவங்க 2 பேர் பற்றியே பார்த்துருக்கோம். ஏன்னா அவ்வளோ ஒர்த்து அவங்களுக்கு. நிறைய கொஷின் ஒருத்தரும் பற்றியும் மினிமம் வந்து 2 or 3 கொஷின் வரைக்குமே கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போலாம் வந்து மினிமம் வந்து ஒருத்தரை பற்றி 2 கொஷின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்கள பற்றி இப்போது நம்ம 4 கொஷின் வந்து கண்டிப்பாக அரைஸ் ஆகும். பின் வருவனவற்றில் எது நாமக்கல் வே. ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் நூல் அன்று? பின் வருவனவற்றில் எது நாமக்கல் வே. ராமலிங்கம் பிள்ளை அவர்களின் நூல் அன்று? நாமக்கல் கவிஞர் வந்து அவருடைய நூல் கிடையாது. அவனும் அவளும், சங்கொலி, தமிழன் இதயம் இதெல்லாம் அவர்களுடைய நூல். காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர். காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர். பலே பாண்டியா பிள்ளை நீர் ஓர் புலவன் ஐயமில்லை என்று பாரதியால் பாராட்ட பெற்றவர். பாரதியால் பாராட்ட பெற்றவர் நாமக்கல் கவிஞர். பலே பாண்டியா பிள்ளை நீர் ஒரு புலவன் ஐயமில்லை என்று பாரதியால் பாராட்ட பெற்றவர் நாமக்கல் கவிஞர். அயலார் நமக்கு அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர். அயலார் நமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் வந்து நாமக்கல் கவிஞர். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியோ அவருக்கு ஒரு குணம் உண்டு என கூறியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். பெண்மை பன்முகங்கள் உண்டு என கூறியவர் வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞருடைய இயற்பெயர் வே. ராமலிங்கனார். இவர் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞரும் கூட. தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் வந்து இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓல்டு கொஷின்லாம் நிறைய ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க. கவிஞர் வே. ராமலிங்கனார். இவரை காந்திய கவிஞர்னு கூட நம்ம சொல்லுவோம். தமிழக மக்களால் காந்திய கவிஞர்னு அழைக்கப்பட்டவர் வே. ராமலிங்கனார். தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என அழைக்கப்பட்டவர் வே. ராமலிங்கனார் அவர்கள். வே. ராமலிங்கனார் அவர்கள்.
நாமக்கல் கவிஞர் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக. நாமக்கல் கவிஞர் அவர்களின் எண்ணிக்கையை பொறுத்துக. இசை நாவல்கள் 3, புதினங்கள் 5, கவிதை தொகுப்புகள் 10, மொழிபெயர்ப்புகள் 4. இசை நாவல்கள் 3, புதினங்கள் 5, கவிதை தொகுப்புகள் பார்த்திங்கன்னா 10, மொழிபெயர்ப்புகள் 4. கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்க. கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ திருமலர், இசைமலர், சமுதாய மலர், பல்சுவை மலர். இது பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்பு. திருமலர், இசைமலர், சமுதாய மலர், பல்சுவை மலர். உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி ரத்தமொன்று யுத்தமொன்று வருகுது என்று வழிநடை பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடிக்கூடிய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது என்ற வழிநடை பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தவர் யார்? நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது நடுவண் அரசு. நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது நடுவண் அரசு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாரதியார், பாவேந்தர் பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் இவங்களை பற்றின நம்ம கொஷின்லாம் பார்த்துரும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டிகேசி பற்றின ரிப்பீட்டடாக ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அது இந்த கொஷின் மட்டும்தான். ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்சொன்று என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் டிகேசி. இந்த கொஷின் ரொம்ப முக்கியம். ஒரு கொஷின் தான் நான் இதிலேருந்து எடுத்திருக்கேன். வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாடியவர் டிகேசி அவர்கள். அவங்கள பற்றின கொஷின் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், குன்றக்குடி அடிகளார் பற்றின கொஷின் அவ்வளோவா ப்ரீவியஸ் இயர் கொஷினில் நமக்கு ரிப்பீட்டட் ஆகலை. ஆனால் அவரை பற்றின நூல்வெளி இருக்குது, அதை நம்ம பார்த்துருவோம். மக்கள் பணியே இறை பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள். மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி தன் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யாருன்னு கேட்பாங்க. தவதிரு குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி திருமடத்தின் தலைவராக விளங்கிய இவர் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர். இறை தொண்டு, இலக்கிய தொண்டு, சமூக தொண்டு ஆற்றியவர் யாருன்னு கேட்பாங்க. இது ஒரு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இது ஒரு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டு சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள். இவருடைய நூல்கள் நாயன்மார் அடிச்சுவட்டில், குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள், இது எல்லாமே இவருடைய நூல்கள். நாயன்மார் அடிச்சுவட்டில், குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள். அடுத்து அருளோசை, அறிக அறிவியெல்லாம் இவர் நடத்தின இதழ். இது பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. அந்த ஒரு பக்கம் இதழ்கள் கொடுத்துருவாங்க, இன்னொரு பக்கம் அந்த இதழோட ஆசிரியர் கேட்பாங்க. அருளோசை அறிக அறிவியல் தவத்திரு குன்றக்குடி அடிகளாருடைய இதழ். ஒப்புரவு நெறி என்னும் தலைப்பில் நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டென்ட் இவரோட தான். அடுத்து டிகேசி பற்றின ஒரு நூல்வெளி பார்த்துட்டோம்னா இந்த வீடியோ ஃபினிஷ் ஆகிடும். டிகேசி என அழைக்கப்படும் டி.கே. சிதம்பரனார் வழக்கறிஞர் தொழில் செய்தவர். தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ்பெற்றவர். இந்த கொஷின் கேட்பாங்க. அதுக்கடுத்து நான் இப்போ ஒரு கொஷின் கொடுத்தேன் இல்லைங்களா, அதடுத்து ரசிகமணி என சிறப்பிக்கப்படுபவர் டிகேசி அவர்கள். தமது வீட்டில் வட்டத்தொட்டி, இந்த கொஷின் இது ஒரு கொஷின். வட்டத்தொட்டி எனும் பெயரில் இலக்கிய கூட்டங்களை நடத்தியவர் யாருன்னு கேட்பாங்க. வட்டத்தொட்டி எனும் பெயரில் இலக்கிய கூட்டங்களை நடத்தியவர் டிகேசி அவர்கள். கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர்னு இவர் பலவாறாக புகழப்படுகிறார். என்னது? கடித இலக்கியத்தின் முன்னேடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர். இது எல்லாமே இவரை பற்றினது. இவருடைய கட்டுரை ஒன்று புக்கில் கொடுத்துருப்பார், இதய ஒளின்ற கட்டுரை. இப்போ இவரை பற்றின ஒரு 4 விஷயந்தான் இருக்குது. டிகேசின்னு அழைக்கப்படுபவர் டி.கே. சிதம்பரனார். இவர் வழக்கறிஞர், எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு, திறனாய்வாளராகவும் இருந்திருக்காரு. ரசிகமணி என சிறப்பிக்கப்படுபவர். வட்டத்தொட்டி எனும் பெயரில் இலக்கிய கூடங்களை நடத்தி வந்தவர். இவர் கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர்,
குற்றால முனிவர். இதெல்லாம் வந்து இவருடைய சிறப்பு பெயர்கள். இந்த சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எதுன்னு கூட கேட்கலாம். TKC அவர்களின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாததுன்னு எதுன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர், அப்புறம் ரசிகமணி ஆல்சோ. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டுலாம் நம்ம சேனலில் போயிட்டுருக்கு. 20 நாளைக்கு 20 டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு PDF வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். கொஷின் PDF அதை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு அதோட வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன், கொஷின் எக்ஸ்ப்ளனேஷன் 100 கொஷினுக்கு வந்து வீடியோவாக 6th தமிழ் இலக்கணத்துக்கும் 7th தமிழ் இலக்கணத்துக்கும் கொடுத்துருக்கேன். டெஸ்ட்டு எதனவங்க யூடியூப்பில் வந்து உங்களோட டெஸ்ட்டுக்கான ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. எதனா மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் திருத்திக்கங்க. அப்போ தான் எக்ஸாம் ஹாலில் நம்மளோட மிஸ்டேக் கம்மியாகும். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இங்கே மார்க்கு கம்மியானால் கவலைப்படாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு மிஸ்டேக்கும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். மிஸ்டேக் என்னன்னு மட்டும் அனலைஸ் பண்ண கற்றுக்கங்க. அப்போ தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.